இந்தியாவில் இருக்க விஷப்பாம்புகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 4வது இடத்துல இருக்கிறது சுருட்டை விரியன், சாஸ்கேல்டு வைப்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ரம்பத்தோட எண்டு மாதிரியே இருக்கும். இந்த பாம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் கடிச்சதுன்னா அந்த இடமே அழுகி போய் உடம்பு ஃபுல்லாக பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். 1 ஹவருக்குள்ளே எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. 3வது இடத்துல இருக்கிறது கண்ணாடி வரியன். இது மலைப்பாம்பு மாதிரியே இருக்கும், குட்டி மலைப்பாம்பு மாதிரியே இருக்கும். ஆனால் இது ரொம்ப விஷச்சன்மம் வாய்ந்தது. இது கடிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக சத்தம் போடும், குக்கர் மாதிரி கத்தும். இந்த பாம்பை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். இந்த பாம்பு கடிச்சுன்னா 1 ஹவருக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போயிடணும். 2வது இடத்துல இருக்கிறது கட்டு விரியன். இந்த பாம்பு கருப்பாக கண்ணாடி மாதிரியே இருக்கும். இது கடிச்சதுன்னா நம்ம நரம்பு மண்டலத்தெல்லாம் பாதிச்சிடும். கடிச்சு இது சரி பண்ணக்கப்புறமா கூட இதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மொதல் இடத்துல நம்ம இந்தியன் கோப்ரா அப்படின்னு சொல்லப்படுற நல்ல பாம்பு தான் இருக்குது. இது ரொம்பவே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது, நியூரோடாக்சின் சொல்லுவாங்க. கடிச்ச ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கடகடன்னு போகிறது நல்லது. இந்த பாம்புங்களை தயவு செஞ்சு அடிக்காதீங்க. இந்த 4 பாம்பே தமிழ்நாட்டில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள்.